அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அது உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் விசிஐ வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு வழக்கமாக ஃபில் பண்ணுவாங்க எவரி இயர். அந்த 15% பிபிஎஸ்சி சீட்டு. அதில் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இன்னமும் சந்தேகங்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த தடவை நடந்துகிட்ருக்கு இல்லையா, கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எப்படி நடக்கும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. விசிஏ கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டெப்பு 2. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி என்னென்னா ஹவு டு ரிஜிஸ்டர் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது செகண்ட் ஸ்டெப்பில் ஹவு டு ஃபில் அண்ட் லாக் சாய்ஸஸ். இது ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிறோம், கரெக்டுங்களா? ஹவு டு ஃபில் அண்ட் லாக் சாய்ஸஸ், எப்படி ஃபில் பண்ணுறது லாக் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை இதில் பார்க்கலாம். வியூ அவைலபிள் சாய்ஸஸ். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, ஓகேங்களா, லாகின் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியும். வியூ அவைலபிள் சாய்ஸஸ், என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங், அது என்ன சாய்ஸ், என்ன காலேஜு கோர்ஸு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த சாய்ஸை ரைட் விண்டோ, மொத்தம் 2 விண்டோ தெரியும். லெஃப்ட் விண்டோவில் சாய்ஸஸ் தெரியும், ரைட் விண்டோவில் நீங்கள் உங்களுடைய சாய்ஸை ஆட் பண்ணணும். அதை பண்ணுங்கள். டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் ஆட் பண்ணிட்டீங்க, அதை டெலீட் பண்ணால் டெலீட் சப்மிட்டட் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அந்த சாய்ஸஸ் வந்து ஒரு 10 சாய்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க, அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது மூவ் அப் அண்ட் டவுன், அந்த ஆப்ஷன் பாருங்கள் இருக்குது. மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப் அண்ட் டவுனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் அப் அண்ட் டவுன் பண்ணியாச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் ஓகே அப்படின்னு சொன்னால் அரேஞ்ச் ஃபில்டு சாய்ஸஸ் கரெக்டான சீக்வன்ஸில் இருக்கா ப்ரிஃபரன்ஸ் படி. ஃபார் எக்ஸாம்பிள் 10 காலேஜ் கொடுத்துருக்குறீங்கன்னா 10 காலேஜோடைய 1, 2, 3 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் உங்கள் எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் சாய்ஸ் படி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்து இன்டர்சேஞ்ச் ஃபில்டு சாய்ஸஸ். சப்போஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாய்ஸை வந்து மாற்றிக்கிங்க. ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ், ஒன்ஸ் இந்த மாற்றிட்டிங்கன்னா ஒன்ஸ் அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் சாய்ஸஸ்னால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் பிபிஎஸ்சி கோர்ஸ் தான், ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற வெட்டர்னரி காலேஜ் ஃபுல்லாக லிஸ்ட்டில் வரும். ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து மல்டிபிள் டெலிஷன் ஆஃப் ஃபில்டு சாய்ஸஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு 20 காலேஜ் பண்ணிட்டோம், இல்லை ஒரு 5 காலேஜ் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 காலேஜ் மல்டிபிள் சாய்ஸ் அந்த செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த மோடில் டெலீட் பண்ணுறதுக்கு. அடுத்து லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ். ஒன்ஸ் ப்ராசஸ் ஐமெயில் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லாக்கிங் ப்ராசஸ். அதுக்கு அடுத்து பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ். இந்த லாக்டு சாய்ஸஸை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சாய்ஸஸ் எப்படி ஃபில் பண்ணுறதை லாக் பண்ணுறதுங்கிறத முழு விளக்கம் கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ.